இட்லி சாஃப்டாக வர 4 டிப் தான். என்னென்னு பார்த்துடலாமா? அரிசி உளுந்த அளவு. அரிசி வந்து 8 உலக்குனா உளுந்து வந்து 2 உலக்கு, வெந்தயம் வந்து 1 ஸ்பூனு. இது ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுட்டு உளுந்து அரைக்கல நல்லா மையாக அரைக்கணும். அரிசி 2வது டிப் வந்து அரிசி வந்து குறன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து இட்லி வந்து ரொம்ப வழுவழுப்பு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வரும், பவுன்ஸியாகவும் இருக்கும். நான் ஒவ்வொரு தடவை கிரைண்டரில் மாவாட்டினோன்னா உடனே கழுவி வச்சுருவேன். பாருங்கள் மாவு எவ்வளோ தூரம் உப்பி வந்திருக்குன்னு, சாஃப்டாக நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் இட்லி தட்டை வச்சு இட்லி ஊற்றணும். ஊற்றியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு தடவை இட்லி ஊற்றினதுக்கப்புறமும் பாத்திரத்தில் உள்ள மாவை சைடில் உள்ளதெல்லாம் வச்சு விடணும். ஏன்னா அது வலிக்காமல் விட்டிங்கன்னா கடைசியாக ஊற்றுற மாவு வந்து ரொம்ப வலுவழுப்பாகவும் ஹார்டாகவும் வந்துடும். கடைசி வரைக்கும் சாஃப்டாக வரணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு இட்லி வந்து பவுன்ஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அரிசி ஆட்டையில் ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக ஆட்டினாலே போதும்.